ஹாய் வணக்கம். ஸோ இன்னைக்கு ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். அவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க, அதாவது உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். பைல் செக்ஷன் தான், நான் பைல் எதுவும் வைக்கல. பைல் 1 அண்ட் பைல் 2 இந்த 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு பைல் 1 அண்ட் பைல் 2 இந்த 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பைல் 1க்கான ரீடிங் போயிடலாம். உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் நம்பர் போட்டிருக்கேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, அவங்க ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக தான் இருக்கிறாங்க, ஒரு கோல் ஓரியன்டாக இருக்காங்க. ஓகேவா? அவங்க லைஃப்பில் என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தான் அவங்க பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த லவ்வாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஸோ அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை தான் அவங்க பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க என்னென்னா, இப்போது ரொம்பவே அந்த ஃபீலிங்கை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. அண்டு வந்து எப்படின்னா, அவங்க லைஃப்பில் வந்து இப்போ மதர் ரோலில் இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்லை சிஸ்டர் ரோலில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க ஏதாவது இவங்கக்கிட்ட ஒரு ஹார்ஷாக பிஹேவ் பண்ணியிருந்துருக்கலாம். அதாவது ரொம்ப ஒரு கண்ட்ரோலான ஒரு மதராக இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் இருக்குது. நீங்களும் ஒரு கண்ட்ரோலான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன், கண்ட்ரோலான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க என்னென்னா, அவங்க லைஃப்பை அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க. பட் யாரோ அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், ஆர் மதராக இருக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஒரு லவ் அந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா, அவங்கக்கிட்ட போய் மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது, பேசுகிறது, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது நீங்கள் விரும்புகிறீங்க. ஓகேவா? அந்த லவ் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறது, இன்னோசண்ட்டாக பழகுறது, பேசுகிறது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி டயர்டான மாதிரி தான் எனக்கு தெரியுது. நிறைய வெயிட் பண்ணி ஒரு சமயத்தில் வந்து உங்களுக்கே வந்து ஒரு கோபம் வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். இது என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள். என்னதான் நடக்குதுங்க? ஏன் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் எதுவுமே வந்து கரெக்டாக போக மாட்டேங்குது. அவங்க நம்மளை புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க எந்த பக்கம் தான் இருக்கிறாங்க? ஒருவேளை அவங்களுக்கு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதா? இல்லை நம்ம மேலே உண்மையான அன்பு வச்சுருக்காங்களா? அவங்க என்ன தான் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமலே இருந்திருக்கும். ஸோ ஒரு கன்ஃப்யூஸான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, இன்னொரு பர்சன் அவங்க லைஃப்பில் இருக்காங்க. அது அவங்க மதர் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. மதர் ஆர் எல்டர் பர்சன் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்னதான் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி ட்ரீம் பண்ணுறதா இருக்கட்டும், மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து பண்ணுறதா இருந்தாலுமே வந்து அவங்க உங்ககிட்ட பவுண்ட்ரியோடு தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ பட் அவங்களுக்கு இந்த ஆசை இருக்குது, லவ் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில ட்ரீம்ஸ் இருக்குது. ஆனாலும் அவங்க ஒரு பவுண்ட்ரியோடு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சில லைஃப்பில் ஒரு ஆக்ஷன் இருக்குது, அவங்களுக்கும் சில கோல் இருக்குது, ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு ஆசையே இருந்தாலும் அவங்களுக்கு லவ் பண்ணணும், கமிட் ஆகணும், சேட் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருந்தாலுமே வந்து அவங்க ஒரு பவுண்ட்ரியோடு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி டயர்டாகி ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க. பட் அவங்க சைட்லேருந்து எனக்கு பார்க்கும்போது எப்படின்னா, அவங்களுமே வந்து ஒரு ஒர்க் ப்ரெஷரில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய ஹெவி போர்டனாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி வந்து ரொம்ப மனக்கவலையாக இருக்கோ, வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கோ, அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து ஒரு ஏதோ ஒரு சுமையை தாங்குற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. அண்டு என்னென்னா, அது ரொம்பவே ஒரு ஹெவி போர்டனாக தான் இருக்குது. அண்டு ஃபினான்ஷியலாகவும் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய ஹெவி போர்டன் இருக்குது. ஓகேவா? நிறைய சுமைகள் இருக்குது. அண்டு அவங்களுக்கு
கமிட்மெண்ட் வேறு கமிட்மெண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து வேறு ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் அவங்களே நினச்சி கஷ்டப்படலாம். பட் அவங்க லைஃப்லேயும் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. ஓகேவா? நீங்கள் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம். லவ் பண்ணி கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஆஹ், என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான ஒரு அவுட்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம். பட் அவங்க லைஃப்லையுமே வந்து ஏதோ ஒரு தடைகள் இருக்குது. ஸோ அந்த தடைகள் காரணமாக தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்னுமே ஒரு வெயிட்டிங்லேயோ ஒரு லோன்லேயோ இருந்த மாதிரி இருக்குது. ஸோ 2 பேருமே இப்போ வெயிட்டிங்கில் இருக்கிறீங்க. ஒருத்தங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க, இன்னொருத்தங்க தனிமையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ உங்கள் பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்க முடியாத அளவில் அவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? என்னதான் உங்ககிட்ட பேசணும் பழகணும்னு நினச்சாலுமே வந்து அந்த எமோஷனல் வந்து ஹை லெவல் ஆஃப் இல்லை, ஒரு பவுண்ட்ரியோடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஏன்னா அவங்களுக்கும் சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்க என்னென்னா கொஞ்சம் தனிமையில் இருக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சில மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு உங்களோட பர்சனோட ஃபீலிங்ஸ் இதுதான். ஃபீலிங்ஸ் இருக்குது, இல்லைலாம் சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கும் சில விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி அடுத்த கட்டம் எடுக்க முடியாத நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஃப்யூச்சரில் ஏதாவது யோசிக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது யோசிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அவங்க அந்த அவங்களோட விஷயம், அவங்களுக்கு நிறைய தடைகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இது தான். பைல் 2க்கு போயிடலாம். ஸோ உங்கள் பர்சனை பொறுத்த வரைக்கும் பைல் 2 உங்கள் பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரியான சிச்சுவேஷன் அண்ட் ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபீலிங்ஸ் வைஸ் வந்து கொஞ்சம் இப்போது கண்ட்ரோலாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. பெருசாக ஒரு ஃபீலிங்ஸ் அந்த அளவுக்கு எமோஷ்னல் வைஸ் இருந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்ன சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. உங்கள் பர்சனுக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது கடன் வாங்கியிருக்கலாம், இல்லை நிறைய கமிட்மெண்ட் இருக்கலாம், நிறைய சுமைகள் இருக்கலாம். ஸோ அந்த மணி வைஸ் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது ஒரு லெவலுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இல்லை அன்றாட வந்து ஒரு நார்மலான ஒரு வேலை போயிட்டுருக்காங்க கூட வச்சுக்கோங்க, அதுலேயே வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து ட்ரீம் பண்ணி வச்சுருக்காங்க. புதுசாக ஒரு தொழிலை தொடங்குறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக வந்து ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், வேலையில் சேர்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணி லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க ட்ரீம் ஃபுல்லாகவே வந்து என்னென்னா நிறைய ட்ரீம் வச்சுருக்காங்க. அவங்க லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களில் வந்து ட்ரீம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த டைமில் வந்து அவங்க லைஃப்பில் என்ட்ரி ஆகியிருக்கலாம். இந்த மாதிரி சில ட்ரீம்ஸ் இருக்கிற டைமில் வந்து நீங்கள் அவங்க லைஃப்பில் என்ட்ரி ஆகிருக்கும்போது அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு எமோஷ்னலை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்காக இருந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருந்திருக்கும். சடனாக வந்து அவங்க எனக்கு என்னோடய வேலை ரொம்ப முக்கியம், எனக்கு அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களே வந்து ரொம்ப ஒரு ஃபயர் எனர்ஜியோடு அவங்கக்கிட்ட வந்து வரும்போது அவங்க அந்த எமோஷ்னலெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான விஷயம் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன ரீசன்னா அதுதான் ரீசன். அவங்க லைஃப்பில் வந்து அவங்க ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இங்கே யாரும் தடையாக இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. அவங்களே தான் வந்து அவங்களெல்லாம் எமோஷனலை வந்து ஹைட் பண்ணிக்கிட்டு அண்ட் இன்னொரு விஷயமும் இங்கே தெரியுது. என்னென்னா அவங்களே ஆல்ரெடி வந்து ஏதாவது ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஹர்ட் ஆகியிருந்திருக்கலாம். ஸோ ஹர்ட் ஆன ஒரு காரணத்துக்காக மறுபடியும் வந்து எதுக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லலாம் வந்து என்டர் ஆகிட்டு, ஸோ இல்லைன்னா இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, அவங்க இதுக்கு முன்னாடி லவ் பண்ணலை, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு பேட் ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும், ஹர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து இருந்திருக்க போது அவங்க யார் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும், அவங்க வந்து அந்த எமோஷ்னலை ஹைட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஹர்ட் ஆகிருந்துருக்கலாம். ஓகேவா? என்னடா நம்ம இவ்வளோ பண்ணுறோமே வந்து அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஹர்ட் ஆகிருந்துருக்கலாம். ஓகேவா?
அண்ட் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் மேக்ஸிமம் இருக்க சான்சஸ் இருக்குது. அந்த ஃபீலிங்லேருந்து வந்து அவைக்கனிங் ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் பாஸ்ட்லேயும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மறுபடியும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கமிட்மெண்ட் வேணும், லவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அவங்க ஆல்ரெடி ஏதாவது ஒரு மனக்கவலையில் இருக்கும்போது, அவங்களால இதில் ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியல. உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், லவ் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்களால அது கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து அந்த பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு பெயின் இருந்தால் அதுலேருந்து அவங்க அவைக்கனிங் ஆகணும். ஓகேவா? அது நீங்களா இருக்கட்டும், இல்ல உங்க பெர்சனா இருக்கட்டும், பாஸ்ட்ல ஏதாவது உங்க 2 பேருக்கும் காயங்கள் இருந்துச்சுன்னா, அதுலருந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு அவேக்னிங் ஆகணும். அதுலேருந்து வெளிய வரும்போது, ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்ககிட்ட வரும்போது தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர்ற மாதிரி இருக்கு. இல்ல எங்க 2 பேத்துக்குமே வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, இந்த ரிலேஷன்ஷிப்னால உங்க 2 பேருக்கும் ஏதாவது ஹர்ட் ஆயிருந்துன்னா, இதுலேருந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ரெக்கவரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ வேணும்னே வந்து இதில ஒரு ஹர்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. அவங்களுக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்குது. மணி வைஸ் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்காங்க. மேபி உங்ககிட்ட இருந்து மணி கூட ஹெல்ப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பேசாம இருந்திருக்கலாம். அ ஸோ இதுக்கு காரணம் அதுதான். அவங்களுக்கோட மைண்ட் எப்படின்னா, அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு அச்சீவ் ஆகணும், வேலையில ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்க வந்து அதில சடனா வந்து அவங்க லைஃப்ல என்ட்ரி குடுத்துட்டு, இப்போ ஹர்ட் ஆயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான எனக்கு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஸோ இப்போதைக்கு அந்த யாராவது ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா, போத் 2 பேர் சைட்லேயும் சொல்றேன். அதுலேருந்து வெளிய வாங்க. அவேக்கனிங் ஆகுங்க. ஓகேவா? ஸோ நீங்க அந்த ஹர்ட் அந்த மாதிரியான விஷயத்துலேருந்து அவேக்கனிங் ஆனா தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வரும். ஓகேவா? ஒரு செகண்ட் சான்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியா இருக்கட்டும், நீங்க அந்த 2 பேருமே வந்து அந்த விஷயத்துலேருந்து ஹீல் ஆகி ரெக்கவரி ஆகும்போது தான் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வர்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு உங்க பெர்சன் என்ன மாதிரியான ஒரு மைண்டில் இருக்காங்கன்னா, அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ எமோஷ்னல்லாம் ஹைட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? ஒரு கண்ட்ரோல்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ பைல் 2 உங்களுக்கான ரீடிங் இதுதான். உங்கள் பர்சன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்ட்டு. இது உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எது பொருந்ததோ அதை மட்டும் எடுங்க. பொருந்தாத விஷயத்த நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர். பாய்.